ஜஹாங்கீர் இவருக்கு அடுத்துதான் நம்ம ஷாஜகான் அப்படின்றவருடைய வரலாற்றை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன 1627 டு 1658 வரை இவருடைய வரலாறை பார்க்கிறோம். இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் குர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாகூர்ல பிறந்த இவரு ஷாஜகான் அப்படின்னா உலகின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். செங்கோட்டையை அமைத்தவர். செங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கேட்கல, சரிங்களா? அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, லால் குயிலா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லால் குயிலா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ செங்கோட்டைக்கு இன்னொரு பெயர் லால் குயிலா கோட்டை. அதுக்கடுத்து இந்த தாஜ்மஹால் அமைச்சவரும் இவர்தான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதுல இன்னொரு முனைப்பான ஒரு விஷயம் என்னன்னா, யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமாக 1983 இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த தாஜ்மஹாலை கட்டிய கட்டிடக்கலை நிபுணர் யாரு? இவருடைய உத்தரவின் பேரில் தான் கட்டியிருப்பாங்க. இவருடைய அந்த ஆட்சி காலத்துல கட்டியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு இவர் தான் ஓவரால் ஸ்பான்சர்னு தெரியும். ஆனா அந்த கட்டிடக்கலை அந்த இன்ஜினியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உஸ்தத் அகமது லகோரி அப்படின்ற இவரால தான் ஓவரால் தாஜ்மஹாலை இப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்ற எல்லாத்துக்குமே அடித்தளம் கொடுத்து அந்த கட்டிய அந்த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவர் தான். அதுக்கடுத்து கட்டடக்கலையின் இளவரசர், கட்டடக்கலையின் பொறியாளர், கட்டடக்கலையின் பேரரசர், இது மாதிரி எல்லா பெயருக்குமே சொந்தக்காரர் இவர் தான். யாரு? இந்த ஷாஜகான். அதுக்கடுத்து இந்த ஷாஜகானாபாத் என்ற நகரை உருவாக்கி இருப்பாரு. அவருடைய பெயர்ல ஷாஜகானாபாத் அப்படின்ற நகரை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கடுத்து இவருடைய சமகால அரசர் 14ஆம் லூயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் ஒன்ஸ் எக்ஸாம்பிள் கேட்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து வேற என்னெல்லாம் இவர் கட்டிடக்கலை நிபுணர்னு கட்டிடக்கலையின் இளவரசன் சொல்லக்கூடிய இவர் வேற என்னத்தெல்லாம் கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஜிம்மா மசூதி. இந்த ஜிம்மா மசூதின்றது என்ன அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசலில் ஒன்று. இதை கட்டியிருக்கிறாரு. அதுக்கடுத்து முத்து மசூதி அப்படின்றத கட்டியிருக்கிறாரு. தக்கான கழகத்தை ஒடுக்கி ஓவராலா தக்காணத்துல ஏற்பட்ட கழகத்தை ஒடுக்குறாரு. தன்னுடைய தகப்பன் இழந்த கந்தகார 1858 மீண்டும் மீட்டெடுத்தது இவருடைய சாதனையா சொல்லப்படுது. இவருக்கு 4 மகன்கள், சரிங்களா? இந்த 4 மகன்கள்ல ஓவராலா முதல் மகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த தாரோ ஷீகோ. இந்த தாரோ ஷீகோ தான் பட்டத்து இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அறிவிச்சிட்டு இருப்பார். அதுதான் இந்த ஓவராலா சகோதரர்களுக்குள்ளேயே ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பூசலை ஏற்படுத்துச்சு. இவரு இந்த அரியணை மேலெல்லாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் மொழிபெயர்ப்பு இது மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. என்ன சமஸ்கிருத உபநிடதங்களை ஓவராலா பாரசீக மொழியில மொழிபெயர்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு அது மேல எதுவுமே பிரியமே நாட்டமே இல்லாம தான் இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஷீஜா வங்காளத்தின் ஆளுநரா செயல்பட்டு இருப்பாரு. அவுரங்கசீப் தக்கான ஆளுநரா செயல்பட்டு இருந்திருப்பாரு. முராத் பஜ் குஜராத்தின் ஆளுநரா செயல்பட்டு இருந்திருப்பாரு. இந்த கடைசியா இந்த அவுரங்கசீப் தான் டக்குன்னு வில்லனா மாறிடுவார். அதுல நீ சொல்ற, அதுல நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிடுவாரு, அவருடைய தகப்பனையே அப்படியே நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது புடிச்சு சிறையில் அடிச்சிருவாரு. இதுக்கு முன்னாடி சின்ன ஒவ்வொரு அந்த ஆசைகளும் பார்க்கும்போது ஒரு மனிதனை மிருகமா மாத்துரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு இன்னொன்னு கோகினூர் வைரத்தையும் சொல்லலாம். அந்த மயிலாசனத்துல மன்னர் அமர்வதற்கென்றே அமர்த்தப்பட்டு அந்த தங்கத்தால் செய்யப்பட்டு கோகினூர் வைரம் நிறைய நவரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்டிரு. இது அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இவருடைய அந்த அரியணை இதெல்லாம் பார்த்து இந்த அவுரங்கசீப்புக்கு டக்குன்னு பேராசை காரணமாக குணம் ராட்சத குணமா மாறிட்டு இருக்கும். தன்னுடைய தகப்பனையே ஓவராலா சிறை வைக்கக்கூடிய அளவிற்கு அதை நம்ம பார்க்கலாம். இந்த 4 மகன்களுக்குள்ளுமே அடுத்த மகன் யாரு அப்படின்ற அந்த ஒரு போட்டிகள் அவங்களுக்குள்ளே மனக்கசப்பையும் ஒரு போட்டியையும் எதிர்பார்ப்பையும் அதிகமா ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம், அந்த பேரரசர் அமர்வதற்கான கோகினூர் வைரம் விலை உயர்ந்த நவரத்தினங்கள் கல்லை மயிலாசனத்தில் பதித்தார். யாரு? இவர்தான், சரிங்களா? இந்த ஷாஜகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான்.
இது இருக்கிறதே அந்த வைரமே விலை உயர்ந்தது. அந்த வைரத்தை தங்கம் ஓவராலா அதுல நிறைய விலை உயர்ந்த நவரத்தன கற்கள், இது மன்னர் அமர்வதற்காக இது செஞ்சு இதெல்லாம் பார்த்து நம்ம அவுரங்கசீப்பு டக்குன்னு அம்பியா இருந்தவன் அந்தியனா மாறினான்ற சூழலா ஓவராலா அவரை சிறை பிடிச்சிட்டு இருப்பாரு. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். மயிலாசனம் தங்கத்தால் அமைந்த 2 மயில் உருவம் பொறித்திருத்தல், அதை பத்தின டீட்டெயில்ஸ். ஷாஜகான், இதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு மனிதன் வந்து பேராசை காரணமாக மிருகத்தனமா மாறிடுவாங்கன்ட்டு, அந்த சீக்வன்ஸ் இங்கதான் நடக்கும். ஷாஜகான் 1657 நோய்வாய்ப்பட்ட பொழுது 1 வருடம் கழித்து தகப்பு வந்து தேர்வாரா இல்லையா, சரிங்களா, வடிவேல் காமெடியில சொல்லுவாருங்களா, இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய்க்கே போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் என்ன பண்றாரு, அவரு வெயிட் பண்ணி பாக்குறாரு. அவருடைய அந்த உடல்நலம் வந்து தேர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை அவர் இப்படி யோசிச்சிருக்கலாம், இவர் வந்து கடைசியா நோய்வாய்ப்பட்டுட்டாரு, கடைசியில போகும் பொழுது தாரஷிகோ நீயே அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டா, அப்ப இவ்வளவு நாளா வெயிட் பண்ணியிருந்த நானெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவன் மனசுக்குள்ள தோண்டிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றாரு, இது வந்து எந்த மகனுமே செய்யக்கூடாத ஒரு விஷயம் தான். அதுதான் ஒரு பணத்தின் மீதுக்குள்ள ஆசை வந்து ஒரு மனிதனை மிருகமா மாற்றி இருக்கு. அந்த 1 வருடம் கழித்த பிறகு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்படுறார். ஓவராலா 1858 தன்னை மன்னராக அறிவித்துக் கொள்கிறார். நீ என்ன மன்னனா சொல்றது, நீ மூத்த பிள்ளைய தானே மன்னன் பட்டத்தில் வர சொல்லியிருந்த, நீ என்ன சொல்றது, நானே சொல்லிக்கிறேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, சினிமா பாணியில இவர் அப்பவே ஏற்படுத்தி இருக்கிறாரு. 8 வருடம் சிறையில் இருந்த போது அவருடைய மகள் ஜெகனாரா அவரை வந்து எல்லாத்தையுமே பார்த்து, அவருக்கு தேவையான பணிவிடைகள், உணவு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அவருடைய பெற்ற மகள் தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஜெகனாரா அப்படின்னு சொல்லிட்டு 1666 ஜூன் மாதம் வந்து அவர் வந்து மரணத்தை வந்து தழுவுறாரு. இவர் காலத்தில் வாழ்ந்த பல துறை ஓவரால் நிறைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்கிறாரு. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் வந்து டைரக்டா மேட்சி ஃபாலோயிங்ல கேட்கிறாங்க, கொஞ்சம் முனைப்பா இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 பெர்னியர், பிரெஞ்சு, சரிங்களா, மருத்துவர் பெர்னியர். இது எப்படி ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட போவோம், மருத்துவர்கிட்ட தான். அப்போ பெர்னியர் சும்மா ஒளியின் வடிவில் ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து பார்க்கும்போது தாவார்னியர், சரிங்களா, வைர வியாபாரி. அந்த கோகினூர் வைரத்தாலதான் நல்லா இருக்கிற நம்ம அவுரங்கசீப்பு அப்படியே வில்லன் மாதிரி தாவிட்டார். தாவரா செவ்வாழை அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாரு, தாவிட்டார். அப்போ இதை ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம், தாவர்னியர், சரிங்களா, வைரத்தாலதான் இந்த பக்கம் பாசமா இருந்தவர் அந்த பக்கம் தாவிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது மாண்டல்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நானும் துணிச்சலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி செல்ஃபி எடுக்கிறது, இது மாதிரிலாம் இருந்தா கடைசி என்ன அவங்களுக்கு மாண்டுடாம போயிடுவாங்க. ஜஸ்ட் கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அது போல மாண்டல்கோ அப்படின்னா துணிச்சலா எல்லாத்திலுமே இருக்க முடியாது, சில மதிநுட்பமும் நமக்கு தேவை. அப்போ ரொம்ப துணிச்சலா இருந்தா, அதாவது இருக்க வேண்டிய விஷயத்துல இருக்கலாம், எல்லாத்திலுமே இருந்தா மாண்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஏற்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பீட்டர் முண்டியை நம்ம பார்க்க போறோம். இந்த பீட்டர் முண்டி அப்படின்றவர் யாருன்னா, பீட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பீட்டர்னா ஒரு விஷயத்த விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது இங்கிலீஷ்ல தானே பேசணும். ஒரு செல்போனே நம்ம வாங்க போறோம்னா, இது இவ்வளவு ரேம் இருக்கு, ஏஐ கேமரா இருக்கு, இவ்வளவு மெகா பிக்சல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கிலீஷ்ல அழகா அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்களா. ஒரு கார் வாங்க போனா கூட அதை எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும் பட்சத்துல அது ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வணிகர், பீட்டர், இங்கிலீஷ்ல பீட்டர் விடணும், வணிகரா இருந்து விற்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்ன ஒரு புரிதலுக்காக ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மனுச்சில மனு அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுங்க. மனு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய தேவைகளுக்காக அரசாங்கத்திடம் கொடுக்கப்படக்கூடிய மனு எதுல கொடுப்போம், ரிட்டன்ல எழுதி கொடுப்போம், ஆமாங்களா, எழுத்து, சரிங்களா. அப்ப மனு அப்படின்னா என்னது, எழுத்தர். மனு எழுதுறதுக்கே ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸுக்கு அவுட்டர்லயுமே சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உதவுற நோக்கத்துல, அது அவங்களுடைய ரெவென்யூக்காகவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.